तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மாதம் சாதகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ராகு சாதகமான நிலையில் இருக்கிறார். குரு 12ஆம் வீட்டில் உள்ளது. சனி 9வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். மற்றும் கேது 4ஆம் வீட்டில் உள்ளது மிகவும் சாதகமற்றதாக கருதப்படுது. உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதம் வகர நிலையில் இருக்குது. இதன் காரணமாக நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை முன்கூட்டியே கவனித்து கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையான முதுகு வலியை அனுபவிக்கலாம். உங்கள் உறவை பற்றி பேசுகையில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் நீங்கள் பதற்றம் மற்றும் சிக்கலை சந்திக்க நேரிடலாம். உங்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் பற்றிய உற்சாகம் குறைவாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் தொழில், பதவி உயர்வு மற்றும் தொழில் தொடர்பான பிற நன்மைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான அமைப்பு இருக்குது. சுக்கிரன் 5ஆம் மற்றும் 12வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால டிசம்பர் 2ஆம் தேதி 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரை 8வது வீட்டில் அமைந்திருக்கும். பின்னர் டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரை சுக்கிரன் 9வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக 2 டிசம்பர் 2024 முதல் 28 டிசம்பர் 2024 வரையிலான காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது.
மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நிதி பலன்களை பெறுவதில் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்கள் உறவுகளில் மகிழ்ச்சியின் குறைவையும் நீங்கள் உணரலாம். இருப்பினும் டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரையிலான காலகட்டத்தில் சுக்கிரன் 9வது வீட்டில் அமைந்திருக்கும் போது நீங்கள் பந்தயம் மூலம் நிதி ஆதாயங்களையும் வெற்றிகளையும் பெற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது. ஏனெனில் உங்கள் குடும்பத்தில் ஆடம்பரங்கள் மற்றும் பிரச்சனைகளை இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4வது வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக சில இன்பங்கள் குறைவதை உணரலாம் மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். அதனால் பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தினமும் விஷ்ணு சகசர நாமத்தை ஜபிக்கணும். இந்த மாதம் ஜனனகால சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கிறாங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா இசை, நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும். வீண் ஆசைகள் தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாக்கு உண்மையால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் போகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிச்சி போகணும். சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து அவங்கள்ட்ட பேசணும், பழகணும். அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம்லாம் அதிகரிக்கும். அதாவது குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இருந்து வந்த மோதல்கள்லாம் குறைய வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. படிப்படியாக குறையும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டலாம் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள்லாம் மாறும். அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதை முன்னாடியே இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா என்று யோசித்து நீங்கள் செய்யணும். செஞ்சால் நல்லாயிருக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நீங்களே பார்த்து ஒரு நல்ல ஒரு யோசனை பண்ணி எடுங்க. முடிவுகள்லாம் எதிர்ப்புகள்லாம் அகலும். அரசியல் துறையினருக்கு, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிட்டும். மகான்களின் சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்று தரும். உங்களை ஒதுக்கியவங்களே உங்களை தேடி பாராட்டுவாங்க. இந்த மாதம் தொழிலாளர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரம். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். தொழிலதிபர்கள் நினைச்சபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் இருக்கிறவங்க உடன் பணிபுரியவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாமல் பார்த்து கொள்ளணும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன்கள்லாம் சேரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.